அந்த நரகத்துடைய எரிபொருள் இந்த மனிதர்களும் கல்லும் தான். எரிபொருள் மனிதர்கள் தான். மனிதர்களை போட போட அந்த நெருப்பு இன்னும் அதிகமாகும். அந்த தெய்வங்களை வணங்கக்கூடிய அந்த கல் எல்லாம், அந்த சிலைகள் எல்லாம் போடும் பொழுது அது இன்னும் அதிகமாகும். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடம் என்ன எதிர்பார்ப்போம்? யா அல்லாஹ், எப்படியாவது நான் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்று. அந்த ஆர்வம், அந்த ஆசை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே நாங்கள் அதை சரி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய உறவினர்களில் அதிகமாக தாவா பணியை செய்து அவர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையில், அந்த அகீதாவில், சரியான கொள்கையில், மன்ஹஜு ஸலஃப் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த கொள்கை அவர்களுக்கு நாங்களும் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படி கொடுத்தார்கள்? நாங்களும் ஒரு மீட்டிங்கை போடணும். இதுக்கப்புறம் ஒரு பள்ளிவாசலேருந்து வெளியே போன பிறகு ஒவ்வொரு குடும்பத்தாரும், ஒவ்வொரு தலைவர்களும், ஆண் தலைவர்களும் தன்னுடைய வீட்டில் உறவினர்களை ஒரு நல்ல நோக்கத்தோடு விருந்து போடுங்க, சாப்பாடு போடுங்க, பரவாயில்லை, ஆனால் நல்ல நோக்கத்தோடு. என்ன நோக்கம்? இவர்களெல்லாம் தவறான வழியில் இருக்கிறார்கள், இவர்களை நேரான வழியில் கூப்பிட வேண்டும். அவர்களுக்கு ஒரு சிறிது நேரம் நசீஹத், சிறிது நேரம் ஒரு அறிவுரை. பாருங்கள் எப்படி அறிவுரை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர். தன்னுடைய பிள்ளையை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு கூட்டத்தாரையும் அழைத்து சொன்னார்கள், யா பனி அப்த ஷம்ஸ், யா பனி அப்தல் பிர், இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டத்தாரையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் நரகத்திலிருந்து விலகி இருங்கள், நரகத்திலிருந்து தூரமாக இருங்கள், நீங்கள் எல்லாம் நரகத்தில் போகக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். தன்னுடைய பிள்ளை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேண்டுமோ கேளு, எல்லாமே தர தயாராக இருக்கிறேன். நான் மறுமையில் உனக்கு எந்த விதமான உதவி என்னால் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எப்படியாவது சொர்க்கத்தில் செல்லக்கூடிய இந்த வாய்ப்பை நீனே அமைந்து கொள். என்னால் இந்த உலகத்துக்கு உனக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் நாளை மறுமையில் எந்த விதமான உதவி என்னால் செய்ய முடியாது. தன்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி எல்லாம் அறிவுரை செய்து அந்த மறுமையுடைய பயத்தை, அந்த மறுமை நாளில் நடக்கக்கூடிய அந்த கடுமையான தண்டனையும் வேதனையும் அதை குறித்து எவ்வளவு எச்சரித்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அழுதார்கள். எதற்காக? மறுமை நாளுடைய பயம் அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு ஆழமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் பதிய வைத்தார்கள். இப்போ நாம் நம்மளுடைய குடும்பத்தில் இஸ்லாமிய குடும்பமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நானும் என்னுடைய மனைவியும் இருவர்களும் சேர்ந்து இந்த திட்டத்தை போட வேண்டும். என்ன திட்டம்? இதற்கு பிறகு இஸ்லாமிய வளர்ப்பில்தான் நாங்களும் நம்முடைய பிள்ளைகளும் வளர்ப்போம்.